வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எலக்ட்ரிக்கல் கடைனா ஃபேன் சர்வீஸ் சென்டருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏசிலாம் பண்ணுவீங்களா? ஆமாம், 8 ஏசி தான். ஓகே. அதே சமயம் கிரைண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ப்ரோ ஒருத்தர் இருக்கார், சின்ன பையன்தான். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து பேச்சு திறமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் அவர் வந்து இந்த ஒரு தொழிலை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. சல்மான் கான் ஸ்மைல் ப்ளீஸ். அவ்வளோதான் சல்மான் கான். நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க ஐயா. ஓரவரங்களெல்லாம் உரண்டு இழுக்கிறது தான் எங்கள் வேலை. அதில் இவர் எக்ஸ்பர்ட்டு. என்னையும் மாற்றி ரொம்ப பெருசாக இருக்கலாம். வடையை போட்டு கம்பி கட்டிக்கிட்டு அப்படி போல பேனு ஓரவ மாடியாக அதாங்க. அப்படியே ஒன்று அது கம்பி கட்டிங்கன்னா போதும். சரிங்க, அவனை வாங்கி தரேங்க. சரிங்க, அதோட ஃபேனை ரொம்ப பெருசுட்டா பெருசுட்டா இந்த மாதிரி கம்பெனி ஃபேண்டினா நான் போட்டு தரேன். அதான் போட்டு தரேன். சரிங்க, இந்த மாதிரி அது விளைச்சாச்சு. அது 1500 வரும். இது கம்பெனி ஃபேனு. அம்மா ஃபேனு கம்பியில் 400 வரும். சரிங்க, கம்பி கட்டிட்டா உருக்காடு நல்லா பண்ணி தரேன். பூரா கம்பி கட்டி கொடுத்துடலாம். நான் வாங்கி தரேங்க. திங்கிழமை வாங்கி தரேன். பிங்க வாங்கி தரேன். கொண்டு போங்க, கம்பி கட்டிட்டு இந்த மாதிரி வாங்கி தரேங்க. சரிங்க. கோயம்புத்தூர் போயிட்டு நான் வாங்கி தரேங்க. அது ஒன்றுமே இல்லைக்கா, ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. இதெல்லாம் செஞ்சுதான் அவ்வளோ செஞ்சுதான் வருங்க. எல்லாம் ஒரே செஞ்சு தான் ஒரே. சரி, நான் போட்டு தரேங்க. ஒரு நாள் ஓட்டுங்க, நான் வாங்கி தரேன். இல்லை கம்பி கட்டுறது வேறு இருக்குது. அது வேறு வழி இல்லை. அது நாட்டிலே வந்து கம்பி கட்டிச்சு. அம்மா வீட்டில் ஏசி போட்டு நமக்குலாம் ஓட்ட பேனா கொடுத்தாங்க. அது பிங்கே இல்லை. ப்ரோ வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர்? சல்மான் கான். ஓகே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஐடிஐ படித்தேன். 10வது முடிச்சு ஐடிஐ படித்தேன். ஓகே. படித்து மோட்ரு இப்போ படித்து தனியாக கடை வச்சேன். ஓகே. எத்தனை வருஷமாக இந்த தொழில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 10வது படித்து முடித்தேன். 10வது படிச்சு முடிச்சிங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஐடிஐ போனீங்களா? ஐடிஐ பண்ணிட்டேன். எத்தனை வருஷமாக நீங்கள் படிச்சிங்க? 2 வருஷமாக ஆச்சு. 2 வருஷமாக படிச்சீங்க. ஓகே. 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? படிக்க ஒயரு மோட்ரு அந்த மாதிரி. ஓகே. அப்படி கற்றுக்கும் போது உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? இது நம்ம அங்கே வடப்படைக்கு தனியாக தொழில்கிட்ட பழகிட்டேன். நான் தனியாக கடை வச்சேன். அப்போ வச்சேன் 5 வருஷமாக. ஓகே. இங்கே என்னென்ன சர்வீஸ் பண்ணுறீங்க? அங்கே வடப்படைக்கு இல்லை. இல்லை, இங்கே என்னென்ன சர்வீஸ் பண்ணி தரீங்க? மிட்டி, ஃபேனு, காய் கட்டுறது எல்லாமே பார்ப்பேன். எல்லாமே மோட்ரு, ஏர்கூலர், பாட்டு மிட்டி எல்லாம் பார்ப்பேன். எல்லாமே பார்ப்பேன். இப்போ இந்த ஃபேன் வந்து ரெடி பண்ணுறீங்க, காயில் போயிருச்சுன்னா என்ன சார்ஜ் பண்ணுறீங்க? நான் வந்து காய் போச்சுன்னா மோட்டர் மாற்றிடுவேன். புது மோட்டர் போடுவேன். அவ்வளோதான். என்ன ரேட் பண்ணுவீங்க? புது மோட்டர் போனால் 8 ரூபா வரும். அவ்வளோதான். ஓகே. கிரைண்டர் ஏதாவது போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதில் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? காய் கட்டுறதுனா 7 ரூபா 8 ரூபா ஒரு 1000 ரூபா வரும். அவ்வளோதான். ஓகே. வேற கிரைண்டரு, மிக்சி, கிரைண்டு, மிட்டி, ஃபேனு, காய் கட்டு, மோட்ரு, இந்த மிட்டின்னு காய் கட்டுறது அது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க? எல்லாமே வாஷிங் மிட்டி எல்லாம் பார்ப்பேன். வாஷிங் மிஷின் கூட பார்ப்பீங்க? ஓகே. எப்படி சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வந்து சர்வீஸ் பண்ணி தருவீங்களா? வீட்டுக்கே வாஷிங் மிஷின் ரெடி பண்ணுவேன். ஃபேன் மாட்டிக்குவேன், வந்து ரெடி பண்ண கொடுத்துவேன்.
சரி, இப்போ நீங்க உங்களுக்கு எப்படி பிறவியில இருந்தே உங்களுக்கு வந்து பேச்சு திறமை கொஞ்சம் கம்மியா இருக்குங்களா ப்ரோ? சின்ன வயசுல தொண்டை பேச்ச அப்படிதான் வருது. அப்படிதான் வரும். ஆமா, தொண்டை இல்லு வர இல்லு தொண்டை இல்லு வரல. சின்னது நல்லா மட்டும் பேச்சு வரும், தொண்டை இல்லு வரும். அந்த இது மட்டும் வராது. நீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பாத்தீங்களா? அது தொலை ஆர்பி போனா திட்ட ஆகாது. அது நம்ம படித்தாலாம் செய்யாயிடும். ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும். நம்ம இப்பெல்லாம் நல்லா பேச்சு வரும், வேலை செய்யும். ஓ, அவ்வளவுதான். ஆமா, சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2000 1000 அந்த மாதிரி சம்பாதிப்பீங்க. காய் கட்டுறது, இந்த பேனை காய் கட்டுறது எல்லாம் பார்ப்போம். இந்த பேனை வந்து காய் கட்டுறது. எது இதுதானா காயில்? காய் கட்டுறேன். இதான் காயில் கட்டுறது. ஓகே, எப்படி கட்டுவீங்க? நான் மித்தின்னு காய் கட்டுக்குவேன். ஆமாம். இந்த காயில் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கீங்க? காயில் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கீங்க? ஒரு 2 மணி நேரம் காய் கட்டிக்குவோம். 2 மணி நேரத்தில் காய்? ஆமாம், 2 மணி நேரம். கம்பி காய் கட்டுறது. இந்த கடை வந்து என்ன ரெண்டுக்கு இருக்கீங்களா இல்லை சொந்த கடைங்களா ப்ரோ? இல்லை, வாடகை கடைங்களா. என்ன ரேட்டுங்க? வாடகை 5000 வாடகை. 5000. மாதம் உங்களுக்கு இதில் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்னிங்ஸ் எடுப்பீங்க? அது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வருமானம் உங்களுக்கு வருது? வருமானம் 2000 ரூபா, தேய்ச்சி ஊற்றுவா, வாழை குத்துவா, அவ்வளோதான். கரெக்டாக. நீங்கள் மேரிடுங்களா? இல்லை, இப்போதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம். உங்களுக்கு வயசுங்க? வயசு 26 ஆயிடுச்சு. ஓ, எப்படி அடுத்த வருஷத்துல கல்யாண சாப்பாடு எதிர்பார்க்கலாம்? ஆமாம், தினமணி தான் போவோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த தொழிலை கற்றுக்கணும்னா என்னென்ன நமக்கு தெரியணும்? அதை அது ஒன்று அப்படியே இருக்கும். படித்ததை வச்சு தான் பண்ண முடியுமா? ஒயரு போட்டு அந்த மாதிரி அதை படிக்கிறது, வடையது அதான் வேலை படிக்கிறது, இதை வச்சு தான். ஆமாம். ஸோ இந்த கடைக்கு வந்து என்னென்ன அவசியங்க? இந்த திங்ஸ் எல்லாம் ஒயரு, கேப்பனு பேனு, ஒயரு, முட்டி, பேடி, கப்பலரு, எல்லாம் வாத்து மிட்டி, லூப்பு, கேத்து, அடுப்பு, லூப்பு எல்லாமே அவசியம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம இந்த தொழிலை வந்து பண்ண முடியும் இல்லைங்களா? இல்லை, அது சொல்லிட்டு இல்லை, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேங்க. அதே நம்ம மெட்டீரியல் இப்படி ஒயர் போயிட்டேன்னா புது ஒயர் போடணும், அவ்வளோதான். மாட்டுக்கு 2 ரூபா அந்த மாதிரி. உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் 88 70 73 72 18. இதெல்லாம் கரெக்டாக பேசுறீங்க. பேட்டு நல்லா ஒரு அதான் புரியாது, ஆனால் சின்ன வார்த்தைகள் மட்டும் அந்த மாதிரிக்கு. ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். ஃபியூச்சர்ல நீங்க நிறைய செய்யணும், இன்னும் நிறைய சக்சஸ் பண்ணணும். கண்டிப்பா. தேங்க்யூ. எடுத்துட்டு என்ன வரலீங்க? காத்து வரலீங்களா? ஐயா, என்னாச்சுங்க? ஓடுது, காற்று மட்டும் வரல, கம்மியாக வருது. ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த மரத்து பக்கத்தில் போய் நின்னோம்னா கொஞ்சம் காற்று வாங்கிக்கலாம். காற்று வரலீங்களாம்மா? என்னதான் பண்ணுறீங்க? காற்று வர மாதிரின்னா கண்டக்ட் போயிட்டு அது மாதிரி இது போய் இந்த மாதிரி போய் இந்த மாதிரி போயிட்டுன்னா மாற்றணும், அதெல்லாம் நல்லா காற்று ஓடுது. சரி, இதுதான் பிரச்சனை இல்லைங்களா? ஆமாம், ஃபேன் ஓடுது, கரண்ட் காற்று இல்லை. காற்று காற்று அந்த மாதிரி ஏர் கூலர் எல்லாம் டைட்டாக ரொம்ப 2 பேர் படுத்துருந்தா காற்று ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு கூட அந்த காற்று வரல. அதெல்லாம் என்ன காரணம்னு தம்பி கிட்ட கேட்கலான்னு பார்த்தோம். எப்படிங்க தம்பி வந்து நல்லா சர்வீஸ் பண்ணி தராருங்களா? சாப்பிட்ற கொண்டு வந்து இங்கே தான் பார்த்துட்டு போவோம். நம்மளுக்கு டீ கடை இருக்குதுங்க. எங்கே இருக்குதுங்க ஐயா? கோயம்புத்தூர் ரோட்லிங்க, ஸ்ரீ டீ ஸ்டால். ஓ, நம்மளுது. ஓ, சரிங்க. நம்மளுது எங்கள் மருமக கொண்டு வந்து அடிக்கடி செஞ்சு. சரி சரி சரி. சல்மான் கான் மாதிரியே இருக்கிறீங்க. சல்மான் கான் தானே? ஆமாம், சல்மான் கான். பொய் தானே சொல்கிறீங்க? என்ன சல்மான் கான் மாதிரியே இருக்கீங்க. ஆமாம், சல்மான் கான். நீங்கள் சல்மான் கானா? பேர் சல்மான் கான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேச்சு வந்து வரலைனாலும் தன்னுடைய தொழிலை வந்து நேர்த்தியாக கற்றுக்கிட்டு அந்த ஒரு தொழிலை வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா எல்லா திறமைகளும் இருந்தும் நம்ம வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். இந்த ஒரு வீடியோ பதிவை வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் பதிவாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே வாழ்க்கையில் மேலே வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை கேட்டுக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.